பேர் பெற்ற இடமெல்லாம் சுகம் நல்கி கல்லும் கனியாகும் கருணையாள் எல்லோர்க்கும், கல்லும் கனியாகும் கருணையாள் எல்லோர்க்கும் தெய்வ மனநாளும் போற்ற வந்த திருமணியே, தெய்வ மனநாளும் போற்றவங்கள் திருமணியே, வளமையே எங்கள் வாழ்வே சேதுராஜ விநாயகா. இந்த அழகிய நல்லூர்ல ஆதியில இந்த ரோட்டு மேல இந்த கோயில் இருக்கும் போது ஒரு வயிற்று வலிக்காரர் வந்து படுத்துட்டு, இந்த படுத்த உடனே வயிற்று வலி போயிடுச்சு. ஆதியில வண்டி மாடு எடுத்து இங்கிட்டு இங்க வந்து நின்று பக்கத்துல தொழு இருக்கும், மாட்டுக்கு தண்ணி விட்டுட்டு போவாங்க. இந்த சேதுராஜ விநாயகரை ஆதியில் இதே கல்லுக்கட்டடம் தளம் பள்ளமா இருந்தது. அந்த விநாயகர் இங்க ஆதி விநாயகரா நம்ம ஆலயத்தின் வலதுபுறம் வச்சிருக்கோம். இந்த விநாயகர் வந்து அருள்பாலிக்கக்கூடியவர், வழிபோட்டில் வரவருக்கு விடல தேங்காய் வாங்குறவர் ஆதி விநாயகர். இந்த விநாயகர் இங்க பெரிய விநாயகரை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கோவில் சரித்திர புகழான கோவில். கிட்டத்தட்ட 350 ஆண்டுகள் 400 ஆண்டுகளுக்கு முன்னால முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல கட்டினார். ஊருக்கு சாணியம். ஒரு ஊரு வளர்ச்சி ஆகணும்னா வாஸ்து பிரகாரம் கிழக்க கம்மா இருக்கணும். எங்க மெட்டுமுன்ல கிழக்க கம்மா. அதே மாதிரி இந்த கிழக்க கம்மா இருந்தா அந்த ஊர் விசேஷமா இருக்கும். ஊருக்கு தெற்கையும் மேற்கையும் குளம் இருந்தா அந்த ஊர் முன்னேற்றத்துக்கு வராது. அந்த மாதிரி நமது ஊர்ல எல்லாரும் இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள். இந்த அணு ஆயுதம் ஜெயிச்சிருச்சுன்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னார். அப்துல் கலாம் ஐயா வெற்றியான உடனே இந்த வெற்றிக்கு காரணம் நான் அல்ல, என்னுடன் சேர்ந்து பணிபுரிந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள், இதுக்கு ஒத்துழைச்சவங்க எங்க எல்லாருனாலதான் இது ஜெயிச்சோம். அதே மாதிரி இந்த ஆலயம் ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி இந்த ரோட்டு மேல தேர் மாதிரி ரதம் மாதிரி தளத்தை கிட்டத்தட்ட 8 அடிக்கு தூக்கணும். அந்த ரோட்ல இருந்து 5 அடி வரவங்களும் தளத்தை தூக்கி, கீழே ஒரு கோயில் இருக்கு, அந்த அளவுக்கு தளத்தை தூக்கி கட்டணும். இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அங்க பெருமாள் கோயில் ஆதியில இந்த குலசாமி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கும். அங்கே ஒரு கருப்பசாமி ஊர்ல இருந்து வந்திருந்தார். அவரு அருள் இறங்கி ஊருக்காரங்க எல்லார்ட்டையும் பெருமாள் கோயில் வச்சு கம்பம் அப்பையான்னு சத்தியம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அப்ப பெருமாள் கோயிலும் கம்பமும் எங்கிட்டு கட்டுறது, இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல யானையெல்லாம் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் பக்கத்து கோயில். அப்ப இந்த பெருமாள் கோயிலுக்கு இடம் கொடுத்தார் ஒரு புண்ணிய வாழை, நல்ல புண்ணிய வாழை. ஊருக்கு ஈசானியத்துல